6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தமிழ் இயல் 2 விரிவானம் பாதம். பாதம் கதையை சுருக்கி எழுதுக. காலணி தைக்கும் மாரி வழக்கம்போல் தியேட்டர் வாசலில் உட்கார்ந்திருந்தார். மழை காரணமாக எவரும் செருப்பு தைக்க வரவில்லை. சிறுமி ஒருத்தி அவன் அருகில் வந்து தனது இடக்கையில் வைத்திருந்த காலணி ஒன்றை தைத்து வைக்கும்படி சொல்லிவிட்டு சென்றாள். நாட்கள் கடந்தன. அவள் வரவே இல்லை. மாரியும் காத்து கொண்டே இருந்தார். மாரியின் மனைவி தனது வலது காலில் அந்த காலணியை நுழைத்து பார்த்தால் அது அவளுக்கு சரியாக இருந்தது. மாரியும் அந்த காலணியை போட்டு பார்க்கலாம் என தன் வலக்காலை சிறிய காலணியில் நுழைத்தபோது அது அவனுக்கும் சரியாக பொருந்துவதை கண்டான். அது எல்லோருக்கும் பொருந்துவதாக இருந்தது. செருப்பை அணிந்து பார்க்க சிலர் பணம் தரவும் தொடங்கினர். மாரி பணக்காரரானார். 30 வருடம் கடந்தது. சிறுமி பெரியவளாக வந்து நின்றாள். மாரி அவருடைய காலணியை கொடுத்தார். வெளியே சென்றதும் அந்த வலதுகால் காலணியை அணிந்தாள். அது அவளுக்கு பொருந்தவில்லை.